Dear student, 12th standard chapter 6 example 6.3 by using vector method prove that cos of alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, very important. they cos alpha plus beta cos alpha minus beta sin alpha plus beta sin alpha minus beta 4 ரிசல்ட் இருக்குது. 4 ரிசல்ட்ல ஒரு 10 ஒரு 5 மார்க் கேட்க நமக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, வெரி சிம்பிள் டாபிக் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்யூஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் இம்பார்ட்டன்ட். காஸ் ஆல்பா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சில் ஐ கேப் ஃபார்ம் ஆகும், ஒய் ஆக்சில் ஜே கேப் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் இது ஆர்ஜின். காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டானா ஆல்பா ஒரு ட்ரையாங்கிள் மேலே இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல இருக்கும். தெரிஞ்சுக்க, ஆல்பா மைனஸ் பீட்டானா ரெண்டு ட்ரையாங்கிளும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயே இருக்கும். இதான் நமக்கு. ஓகே, இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மேலே ஆல்பா, செகண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல பீட்டா ஆங்கிள். இது பீட்டா, இது ஆல்பா. ஃபுல் வேல்யூ நேரம் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆட் பண்ணால் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகே, இப்போ நேம் கொடுத்துங்க. இது 0, இதுனா ஓன்னு கொடுத்துங்க. இது ஏ பின்னு கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓஏ வந்து என்னதான் ஏ கேப், ஓபி வந்து பி கேப், பி த யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்னா 1 ஆங்கிள் லெவலில் ஆல்பா பீட்டான்னு கொஸ்டின் சொல்லிட்டு இது மட்டும் ஸ்டேட்மெண்ட் எதுனா போதும், ரெமெல்லாம் தேவை. ஓகே, இப்போ இது 90 டிகிரி, இது 90 டிகிரி தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ட்ரையாங்கிள் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓஏஎம் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பித்தாஸ் என்ன இது ஆப்போசிட்னா ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்ஏ வெக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கோட இந்த பாயிண்ட் என்ன சொல்லணும் நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சில் நேரம் காஸ் ஆல்பா ஃபார்ம் பண்ணும், ஒய் ஆக்சில் சைன் ஆல்பா ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த பாயிண்ட் நேரம் காஸ் ஆல்பா, ஒய்யில் சைன் ஆல்பா. ஓகே, இந்த பாயிண்ட் நேரம் எக்ஸ் ஆக்சில் காஸ் பீட்டா, பீட்டா வச்சு சொல்றீங்க. இது ஆல்பா வச்சு சொல்றோம், இது பீட்டா வச்சு சொல்றோம். ஓகே, மைனஸ் சைன் பீட்டா எதுக்கு போட்டோம்னா இது நெகட்டிவ் ஃபார்மேட்லாம் ஃபோர்த்து கூட நெகட்டிவ் ஃபுல்லாக இப்போ மைனஸ் சைன் பீட்டா. இங்கேயும் ப்ளஸ் போட்டக்கூடாது, இங்கே ரெண்டுமே ப்ளஸ்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாம் ப்ளஸ்ல இருக்கும். ஃபோர்த்து நமக்கு இது மட்டும் தான் எக்ஸ் ஆக்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவ், ஒய் ஆக்ஸ்ல நமக்கு நெகட்டிவ் இருக்கும் மைனஸ் சைன் பீட்டா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வரலாமா. ஃபர்ஸ்ட் இந்த குவாட்ரண்ட் எடுத்துட்டோம். அப்போ ஓஏ ஈக்குவல் டு ஓஎம் பிளஸ் எம்பி, ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஓஎம் பிளஸ் எம்ஏ வெக்டர். ஓஏ வெக்டர் வந்து ஏ கேப். ஓகே, நெக்ஸ்ட் ஓஎம் என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டா காஸ் ஆல்பா, காஸ் ஆல்பாண்டு இந்த ஐ கேப் வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம் பிளஸ் சைன் ஆல்பாண்டு ஜே கேப். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சேம். செகண்ட் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க, ஓபிஎல் ஃபார்ம் பண்ணுங்க. செகண்ட் இது அது என்ன ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டர் எல்எம் வெக்டர். ஓஎல் வெக்டர் என்ன காஸ் பீட்டா இன்ட்டு ஐ கேப், பிஎல் நேரம் ஒய்எக்ஸ்ல மைனஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜே கேப். இதில் ஃபுல்லாக நேரம் ஜே கேப் ஃபார்ம் ஆகும், ஒய்எக்ஸ்ல ஜே கேப் ஃபார்ம் ஆகும். ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் 1 to 2 நேரம் காஸ்னாவே டாட் எடுக்கணும், சைன்னா கிராஸ் பண்ணணும். அப்போ ரெண்டு நேரம் இருக்கா காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டால டாட் எடுக்குது, ஏவுக்கும் பிக்கும் டாட் எடுக்கிறீங்க. ஏ வெக்டர் இது டாட் பி வெக்டர். ஐயோட ஐ டாட் எடுத்தா வேல்யூ 1, ஜேவோட ஜே டாட் எடுத்தா வேல்யூ 1, கேவோட கே டாட் எடுத்தா வேல்யூ 1. ரிமைனிங் எப்படி சேஞ்சஸ் எடுத்தாலும் 0 தான் நமக்கு ரிசல்ட். ஓகே, இப்போ ஐக்கு ஐ டாட் எடுத்தா 1, காஸ் ஆல்பா இன்ட்டு காஸ் பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஜே டாட் ஜே 1, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இதுக்கப்புறம் நீ எது மாறி எடுத்தாலும் 0 தான். ஓகே, அந்த வேல்யூட அந்த வேல்யூ மட்டும் டாட் எடுத்துங்க, ரிசல்ட் ஷார்ட் கட். ஓகே, இதான் நமக்கு பை டெஃபினேஷன் நமக்கு என்ன நமக்கு ஏ கேப் ஏ டாட் பிக்கு என்ன ஃபார்முலா மாலஸ் ஆஃப் ஏ மாலஸ் ஆஃப் பி நேரம் காஸ் தீட்டா. அப்போ மாலஸ் ஆஃப் ஏ கேப் மாலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா. தீட்டாக்கு என்ன இருக்குது இது ஃபுல் வேல்யூ ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபுல் ஆங்கிள் வேல்யூ. ஓகே, அப்போ யூல யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டுமா, யூனிட்னா 1 1 போட்டுங்க காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. இப்போ காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. இப்போ ஈக்குவேஷன் 3 எடுத்து 4 எடுத்துதான். அப்போ 3 4 கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குமா. இங்கே ஏ கேப் டாட் பி கேப், இங்கே ஏ கேப்டா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இட் இஸ் ஹென்ஸ் ரூட். ஓகே, ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.